ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு பாஜக ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் வரவேற்பு, எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு. சென்னை மாநகராட்சி ஒப்பந்த முறைகேடு வழக்கில் எஸ்பி வேலுமணி மீது கையூட்டு ஒழிப்பு காவல்துறை வழக்கு பதிவு. சென்னை துறைப்பாக்கத்தில் துண்டு துண்டாக வெட்டி கொல்லப்பட்ட பெண்ணின் உடல் மீட்பு, காவல்துறை தீவிர விசாரணை. பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நெய்வேலி NLC ஒப்பந்த தொழிலாளர்கள் 2வது நாளாக போராட்டம். கும்பகோணத்தில் மது போதையில் பேருந்து நடத்துனரை தாக்கிய 3 பேர் கைது, கண்காணிப்பு ஒளிப்பதிவு காட்சிகள் உதவியுடன் நடவடிக்கை. ஜெகன்மோகன் ஆட்சியில் திருப்பதி லட்டில் விலங்கு கொழுப்பு சேர்க்கப்பட்டதாக சந்திரபாபு நாயுடு கூறிய புகாருக்கு YSR காங்கிரஸ் மறுப்பு. தங்கம் விலையில் பவுனுக்கு 200 ரூபாய் சரிவு, சென்னையில் 1 பவுன் அணிகலன் தங்கம் 54,600 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகத்தில் இன்று வழக்கத்தை விட 7 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் அதிகரிக்கும், வானிலை ஆய்வு நடுவம் எச்சரிக்கை. லெபனான் நாட்டில் பேஜர்களை தொடர்ந்து வாக்கி டாக்கிகள் வெடித்து சிதறியதில் 20 பேர் உயிரிழப்பு. சென்னையில் வங்கதேசத்துக்கு எதிரான 5 நாள் மட்டைப்பந்து போட்டி, அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து இந்தியா தடுமாற்றம்.